சென்னை காசி சிட்டி பார்க்ல இன்னைக்கு பேய் புற்றுன்ற தலைப்புல இருக்கக்கூடிய படம் ரிலீஸ் ஆனதை பார்த்தேன். படத்துடைய தலைப்புக்கோ அல்லது படத்துடைய தரத்துக்கோ பெரிய அளவுக்கு இதுல தொடர்பு இருக்கதா எனக்கு தெரியல. ஆனாலும் படத்துல ஈடுபட்ட அந்த மைய கரு இதை ஒரு சினிமாவில இருக்கிற ஒரு சின்ன ஒரு அவல நிலைய தோலுரிச்சு காட்டுவதற்கு ஒரு பெண்மணியாக இருந்து முயற்சி செய்து அதை வெற்றிகரமாக படமாக்கி காட்டி இருக்கக்கூடிய கதாநாயகியும் இயக்குனருமான லாவண்யா அவர்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்குங்க சார். ஹாரர் மூவின்றதால ஃபேமிலியோட வந்தோம். நான் இதுல ஒரு டான்ஸ்ல வரோம், நானே டாக்டரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிறதால ரொம்ப லேட்டா வந்தேன். அதனால அந்த சாங்கை நானே மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இதுவரையும் நான் இதுவரை வந்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு சின்ன ரோல் இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அதனால ஒரு தனி லேடியா இருந்து இவ்வளோ தனியா சப்போர்ட் பண்ணி நிறைய ஃபிலிம் இப்ப எடுக்கிறாங்க, வரமாட்டுது. ஆனா இவங்க தனி முயற்சி பண்ணி அந்த ஒழிப்புக்காக ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியே தெரியல பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணு. தேங்க்யூ. வணக்கம். ஆடியன்ஸோட படம் பார்த்ததுல மிகவும் சந்தோஷமா இருக்கு. எங்களெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய திரையில லாவண்யா மேடம் கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப் பண்றேன். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் டக்குன்னு வெளியில வருதுங்கிறது பெரிய கஷ்டம். எவ்வளோ பணம் போட்டாலும் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களோட ஒர்க் பண்ணா கூட டக்குன்னு தேட்டர்ல வருதுங்கிறது பெரிய விஷயம் அது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு ஸ்மால் பட்ஜெட்டா இருந்தாலும் இது ஸ்மால்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ₹1 போடுறதே பெரிய விஷயம். அப்படி இருக்குச்சே ஒரு லேடி தனியாளா 32 ஒர்க்குக்கு மேல பார்த்து, எனக்கு தெரிஞ்சு அவங்க கம்மியா சொல்லியிருக்காங்க தான் நான் சொல்லணும். ஏன்னா 32 ஒர்க் மாத்திரம் அவங்க பார்க்கல, நிறைய ஒர்க் அவங்க பார்த்துருக்காங்க. எடுபடி வேலையிலேருந்து அவங்க ஹோட்டல்லேருந்து டிஃபன் வாங்கி கொடுக்கறது என்ன, நாங்கள் அதில் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, அவங்களே போய் வாங்கி வந்து கொடுத்தது, இதெல்லாம் வேற பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா நிறைய ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க, எல்லா எஃபெக்டும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்மையிலே அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப் பண்ணணும். உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் இது எனக்கு ஆடியன்ஸோட பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பயம் இல்லை, ஓரளவுக்கு காமெடி எல்லாம் கொஞ்சம் இருக்குது, நல்லாவே இருக்கு. இது பார்க்கலாம், இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஏன்னா எங்களை நாங்களே சொல்லக்கூடாது, பட் எங்க கூட பக்கத்துல உட்காந்து சொன்னவங்களுடைய ரிவ்யூ தான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே சார். வணக்கம். பேய்க்குட்டு படத்தோட காமெடி நானு இந்த படத்துல காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். மிக அருமையா படம், நல்ல ஒரு கருத்தான படமா வந்திருக்கு. ஆடியன்ஸ் எல்லாருமே குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரே படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அசிங்கமான வார்த்தைகள் இருக்காது, அசிங்கமான சீன்ஸ் இருக்காது. குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய ஒரே படம் தான் பேய்க்குட்டு. இந்த பேய்க்குட்டு படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த லாவண்யா மேடம்க்கு இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரே ஆளா இருந்து இந்த படத்தை எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் நல்லா தெரியும். இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ண லாவண்யா மேடம்க்கு ரொம்ப நன்றி. இந்த படம் மூலமா நிறைய எங்களை மாதிரி வளர்ந்து வர கலைஞர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. லாவண்யா மேடம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்துல ஒரு காமெடினா இந்த வாய்ப்பை கொடுத்த லாவண்யா மேடம்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. படம் நல்ல படங்க. இது எந்த ஒரு வல்கரெல்லாம் கிடையாது, வல்கர் இல்லாம அழகா பண்ணியிருக்காங்க. குழந்தைகளோட பார்க்கக்கூடிய படம். இந்த மாதிரி படங்கள் மக்கள் ஆதரவு தரணும். கண்டிப்பா லோ பட்ஜெட் படம். குறிப்பா பாராட்டக்கூடியது என்னன்னா, ஒரு லேடி இயக்குனர் அவங்க இவ்வளவு துணிச்சலா இந்த ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இன்னைக்குள்ள சினிமாவையும் இது கொஞ்சம் சாடி இருக்காங்க. சினிமானா ஒரு எப்படின்னா, ஜென்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், லேடிஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மேட்டர்லாம் இதை சொல்லியிருக்கிறாங்க. இது தேவையான கருத்து தான். சினிமாவுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு சினிமா லைன்ல போறணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் இதுவும் ஒரு பாடம். இதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க நடந்துக்கணும். ஆகவே இது ஒரு பேய் மூலம் வந்தாலும் நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்க படம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லேடி டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. பேய் கொட்டு தானே கேக்குறீங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் கொஞ்சம் இடத்துல இல்ல, ஆனா இருந்த இடத்துல நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி நார்மலான பேய் கதை தாங்க. பேய் கதை, ஒரு பொண்ணு ஏமாந்துடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. நார்மலான ஒரு பேய் கதை தான். என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். ஒரு பேய் படம், ஒரு லேடி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதுக்காகவாது கண்டிப்பா பார்க்கணும். இவங்களை பார்த்து இன்னும் நிறைய லேடி டேரக்டர் வரணும்.